தமிழகத்தையே உலுக்கிய இந்த சம்பவத்துல ஈடுபட்ட அந்த 3 குற்றவாளிகளை போலீசார் சுட்டு பிடிச்சிருக்காங்க. இந்த சம்பவத்தோட பின்னணி என்ன அப்படின்றது குறித்து பகிர்ந்துக்கோங்க சார். அதாவது இது வந்து பூசி முழுவதுக்கு இப்போ வந்து அரசாங்கம் நோக்கி எல்லாமே கேள்வி கேட்க ஆரம்பிச்சோம் இல்லையா? பொதுமக்கள் எல்லாமே கேள்வி கேட்குறாங்க இல்லையா? ஏன்னா இது தொடர்கதையா இருக்குங்கிறப்ப பாருங்க நாங்கள் ஆக்ஷன் எடுத்துட்டோம். சீனியாட்டில் இருக்கிறவங்க யாருமே வந்து இவங்க போடுற இதுக்கு வந்து ஆடமாட்டாங்க அப்படிங்கிற ஒரு இதனால வந்து இந்த டிஜிபி நியமனத்தையே இந்த திராவிட உருட்டு மாடல் ஆட்சி இன்றைய வரை நியமிக்காமல், அதாவது காவல்துறையில ஒரு உயர் பொறுப்புக்கு கூட ஒரு நிரந்தரமான ஒரு டிஜிபியை நியமிக்க இவங்க வந்து தடையா இருக்கிறாங்க இந்த அரசாங்கம் வந்து. ஏன்னா அந்த ஏர்போர்ட்டுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த காலி மனை பிரிவுல வந்து இப்படியான சட்டவிரோத செயல்கள்லாம் நடக்குது, நடவடிக்கை எடுங்கன்னு சொல்லி கூட காவல்துறை அதை அலட்சியப்படுத்திருக்காங்க. அதோட விளைவாதான் இந்த விஷயம் நடந்திருக்கதா சொல்லுங்க. உண்மைதாங்க. முன்னாடியே இவங்க ஆக்ஷன் எடுத்திருந்தாங்கன்னா இந்த மாதிரி ஒரு துயர சம்பவம் வந்து நடந்திருக்காது இல்லையா? அதான் சொல்றேன், இந்த அரசாங்கம் வந்து மக்களின் மீது துளி கூட அக்கறை இல்லாத ஒரு அரசாங்கம். அதனால அவங்க அப்படித்தான் இருப்பாங்க. இந்த மாதிரி குற்றச்செயலில் ஈடுபடுவது வந்து ஆளுகின்ற தரப்பில் ஆதரவு கிடைப்பதனால அவங்க குற்றங்கள் வந்து செய்வதற்கு தயங்குவதே இல்லை. எவ்வளவு கொலைகள் நடக்குது. இந்த கொலைகளுக்கு காரணம்லாம் பார்த்தீங்கன்னா காவல்துறை வந்து மொத்தமும் சீர்குலைந்ததுக்கு காரணம் வந்து திராவிட உருட்டு மாடல் ஆச்சுன்னா இவங்க வந்து என்ன பண்றாங்க, யார் பாதிக்கப்பட்டவங்க அவங்க கேரக்டரே அவங்க டேமேஜ். 11 மணிக்கு எதுக்கு அந்த பொண்ணு போச்சு? வன்முறையில் சிறந்த தமிழகமாக தான் இந்த திராவிட உருட்டு மாடல் ஆட்சி நடைபெற்று வருகிறதுங்கிறதான் உண்மை. வருகின்ற 2024 சட்டமன்ற தேர்தல் வந்து இந்த அரசாங்கம் வந்து தூக்கி எறியப்படுவது உறுதி. திறன்பேசி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்ம கூட வழக்கறிஞர் திரு வையை ஆனந்த் சார் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார். அண்ணா யூனிவர்சிட்டி அந்த வன்கொடுமை பாணியிலேயே கோயம்புத்தூர்ல மற்றும் ஒரு சம்பவம் நடந்திருக்கு. தமிழகத்தையே உலுக்கிய இந்த சம்பவத்துல ஈடுபட்ட அந்த 3 குற்றவாளிகளை போலீசார் சுட்டு பிடிச்சிருக்காங்க. இந்த சம்பவத்தோட பின்னணி என்ன அப்படின்றது குறித்து பகிர்ந்துக்கோங்க சார். அதாவது இந்த திராவிட உருட்டு மாடல் ஆட்சி வந்ததிலிருந்தே சட்டம் ஒழுங்கு வந்து சந்தி சிரிக்கிறது. புரியுதுங்களா? சட்டம் ஒழுங்கு இல்ல, சீர்குலைந்து போய்விட்டது. இதுக்கு சின்ன எக்ஸாம்பிள், நீங்க இப்ப திருச்சியை சொன்னீங்க. அதுக்கு முன்னாடி வந்து அண்ணா பல்கலைக்கழகத்துல வந்து அந்த மாணவி பாலியல் துன்புறுத்தல் நடந்தது. அது எவ்வளவு பெரிய ஒரு விவாத பொருளாமாச்சு, எவ்வளவு பெரிய பாதிப்பு வந்து இந்த இது பார்த்தோம் நம்மங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அந்த வழக்கு ஒரு மாதிரி அது வந்து பூசி மொழிகப்பட்டது. அது நம்ம அனைவரும் பார்த்து கொண்டுதான் இருக்கணும். நான் என்ன சொல்றேன்னா, அதாவது இது ஒரு சிலர் தான், ஒரு சில செய்திகள் தான் வந்து இந்த மாதிரி வந்து வருது, நியூஸா வருது. நிறைய இந்த மாதிரி இந்த திராவிட உருட்டு மாடல் ஆட்சி வந்ததுல இல்ல, பத்திரிகையில வருது. பத்திரிகை செய்திகள் அன்றாடம் வந்து எங்கே ஒரு பாலியல் துன்புறுத்தல் தினந்தோறும் நடைபெற்றுக் கொண்டு இருக்கிறது. இன்னைக்கு செய்தித்தாளில் பார்த்தீங்கன்னா டெய்லி நடக்கும். அதாவது தினமலர் பத்திரிகையில பார்த்தீங்கன்னா இந்த ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் அந்த ஆட்சி அவலங்களை வந்து, அதாவது இந்த வார ராசி பலன் நம்ம போடுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி இந்த வார கொலைகள்னே போட்டாங்க. இந்த வார கொலைகள்னே தினமலர்ல வந்து கண்டினியூஸா போட்டாங்க. இப்ப ரீசெண்டா இன்றைய பாலியல் வன்கொடுமையில வந்து எவ்வளவு குற்றங்கள் நடைபெறுகிறது. தினந்தோறும் வந்து இந்த பாலியல் குற்றங்கள் வந்து நடைபெற்றிருக்குதான். இதுக்கு என்ன முக்கிய காரணம்னா, இவங்க வந்து காவல்துறையை வந்து கட்டுப்பாடோட வச்சுக்கல. அதான் சிஎம் கையில தான், அவர் சார்ந்த துறை தான், அவர் தான் இந்த காவல்துறையை வந்து அவர் கையில் தான் வச்சிருக்கிறார். அவர் வந்து அதுல கவனம் செலுத்தவில்லை. ஏன்னா வந்து அவங்களுக்கு கமிஷன் வந்தா போதும், கலெக்ஷன் வந்தா போதும் அப்படிங்கிறதுல இருக்காங்க. அதை தாண்டி சினிமா மோகம். அவங்க வந்து என்ன எவ்வளோ நாடு கேடுகிட்டு போனாலுன்னு சொல்லிட்டு சினிமா பார்த்துட்டு அந்த திரைத்துறை சார்ந்தவரை கூப்பிட்டு பாராட்டு பத்திரம் வாசிக்கிறதுல இருக்கிற கவனம் வந்து துறைகளின் மீது யாருக்குமே கிடையாது. முதல்வருக்கு மட்டுமல்ல, அவர் சார்ந்த அமைச்சர்கள், இந்த திராவிட உருட்டு மாடல் ஆட்சியில் அமைச்சர்கள் யாருக்குமே வந்து அக்கறை கிடையாது துறை மீது. இதுல என்னன்னா, இந்த முதல்வரை சுற்றி வந்து இதுல என்னன்னா, இதுல முக்கியமான விஷயம் இந்த ஏன் சட்டம் ஒழுங்கை பத்தி இப்ப பேசணும்னா, இன்றைய வரைக்கும் வந்து பொறுப்பு டிஜிபி தான் இருக்காரு. அதாவது காவல்துறையில ஒரு உயர் பொறுப்புக்கு கூட ஒரு நிரந்தரமான ஒரு டிஜிபியை நியமிக்க இவங்க வந்து தடையா இருக்கிறாங்க இந்த அரசாங்கம் வந்து. ஏன்னா பணிமூப்பு அடிப்படையில மேலே இருக்கிற ஐபிஎஸ் அதிகாரிகளை வந்து இவங்க வந்து புறந்தள்ளி விட்டு பட்டியலில் கீழே இருக்கிற ஒரு வந்து இவங்க வந்து லிஸ்ட்ல லாஸ்ட்ல இருக்கவர் வந்து பொறுப்பு டிஜிபியா போட்டிருக்காங்க. இது வந்து இதை எதிர்த்து வந்து பொதுநல வழக்கு வந்து தாக்கல் செய்யப்பட்டு உச்சநீதிமன்றத்தில் வந்து இவங்க வந்து அந்த யூபிஎஸ்க்கு வந்து என்ன பண்ணணும்னா, அந்த ப்ராசஸ் என்னன்னா, டிஜிபியோட அப்பாயின்மெண்ட் என்னங்கிறதுனா தமிழ்நாடு அரசு வந்து சீனியாரிட்டியில் இருக்கிறவங்க லிஸ்ட்ல வந்து யூபிஎஸ்க்கு வந்து அனுப்பணும். அதுல இருந்து 3 பேரை வந்து
தேர்வு செய்து தமிழக அரசுக்கு அனுப்பும். அந்த தேர்வு செய்து அனுப்புகின்ற 3 நபர்களில் ஒருவரை வந்து டிஜிபியாக வந்து நியமிக்கணும். இதுதான் நடைமுறை. ஆனா அது வந்து இவங்க வந்து செயல்படுத்தவே இல்ல. ஏன்னா சீனியார்ட்ல இருக்கிறவங்க யாருமே வந்து இவங்க போடுற இதுக்கு வந்து ஆடமாட்டாங்க அப்படிங்கிற ஒரு இதனால வந்து இந்த டிஜிபி நியமனத்தையே இந்த திராவிட உருட்டு மாடல் ஆட்சி இன்றைய வரை நியமிக்காமல் இத்தனையும் உச்சநீதிமன்றமே கூறிவிட்டது. யூபிஎஸும் வந்து 3 பேர் லிஸ்ட் அனுப்பிட்டாங்க. அதுல இவங்க எதிர்பார்த்த அதிகாரி பெயர் இல்லை என்பதற்காக இவங்க வந்து காலதாமதம் செய்து கொண்டிருக்கிறார்கள் தான் உண்மை. ஏன்னா ஒரு டிஜிபிங்கிறது ஒரு நிரந்தரமான டிஜிபி இருந்தா அதற்கு கீழ் இருக்கிறவர்கள் வந்து ஒரு கண்ட்ரோலா இருப்பாங்க. இன்னைக்கு பொறுப்பு டிஜிபிங்கிறவர் வந்து சரி நாளைக்கு வந்து உச்சநீதிமன்றம் சொன்ன மாதிரி நாளைக்கு வேற யாரோ வரலாம், நிரந்தர டிஜிபியாக வரலாம் அப்படிங்கிறப்ப நமக்கு எதுக்கு வம்பு அப்படின்னு சொல்லிட்டு இவரும் பட்டும் படாமல் இருந்து கொண்டிருக்கிறார். ஏன்னா அவரை தாண்டி அதற்கு கீழ் இருக்கிறவர்கள் இந்த அதிகார வளையத்தில் இருந்து கொண்டு அவர்கள் வந்து மேலாதிக்கம் செலுத்துகிறார்கள். அப்படிங்கிறப்ப இந்த காவல்துறையில வந்து முழுவதுமாக செயலிழந்து விட்டது. அதுதான் உண்மை. ஏன்னா இப்ப யார் சொல்றது யார் சொல்றது யார் ஒபே பண்றது அவங்களுக்குள்ள ஒரு ஈகோ கிளாஸ். காவல்துறையில் உயர் பொறுப்பில் இருப்பவர்களுக்குள்ள ஒரு ஈகோ கிளாஸ். அதனால கீழ்மட்டத்தில் இருக்கிறவர்கள் வந்து நமக்கு என்ன வம்பு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டு இருக்கிறாங்க. இது ஒரு விஷயம். இன்னொன்னு இந்த மாதிரி தொடர்ந்து ஒரு விஷயங்கள் நடைபெறும் பொழுது இந்த காம கொடூரர்கள் வந்து இவர்களுக்கு ஏன் இந்த தைரியம் வருதுன்னா நமக்கு வந்து நமக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த அரசியல் பின்புலத்துல ஆட்சியாளர்கள் தயவோட கூட இவங்க இருக்கிறாங்க, இந்த மாதிரி இருக்கிறாங்க. இல்ல ஒரு அழுத்தம் வருகிறது. காவல்துறைக்கு வந்து ஒரு அழுத்தம் வருது. யார் மேலேயா ஒரு ஆக்ஷன் எடுக்கணும்னா ஆளுகின்ற வர்க்கத்தில் இருக்கிறவர்கள் வந்து ஆட்சியாளர்களால வந்து இவங்களுக்கு வந்து காவல்துறைக்கு ஒரு அழுத்தம் வரும் பொழுது அவர்களோட செயல்பாடு தடைபடுகிறது. இதுதான் உண்மை. அதனாலதான் இத்தனை அவலங்கள். இன்னொன்னும் பாத்தீங்கன்னா போதைப் பொருள். இப்ப இந்த விஷயத்தில் கூட இப்ப நீங்கள் வருவதற்கு முன் வந்து டிவியில பாத்துக்கிட்டு இருந்தேன். இந்த 3 நபர்களுமே மது அருந்து விட்டு வந்திருக்கிறார். மேலும் வந்து மது அருந்துவதற்கு தான் அந்த இடத்துக்கு வந்திருக்கிறாங்க. சம்பவம் நடந்த டைம் என்னன்னா 10:45 11 மணி அப்படிங்கிறாங்க. 10 மணிக்கு டாஸ்மார்க் மூடிடணும்ல. இப்ப அவங்க அறிக்கையே வந்துருச்சு. ஒரு இடத்துல மது அருந்துவிட்டு மீண்டும் மது அருந்துவதற்காக இங்கே வந்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஊடகங்கள்ல வருது. அவங்க கொடுத்த பேட்டிய காவல்துறையில இருந்து சொல்றதுதான். அப்ப 10 மணிக்கு டாஸ்மார்க் நீங்க மூடிட்டீங்கன்னா கள்ளத்தனமாக இன்னும் எந்நேரமும் 24 மணி நேரமும் மது விற்பனையாகி கொண்டிருக்கிறது அப்படிங்கறதான உண்மை. அப்ப அதே மாதிரி அங்க பாத்தீங்கன்னா ஏற்கனவே அனுமதி இல்லாமல் அங்க ஒரு மது விற்பனை நடைபெற்று இருந்தது. அதையும் அடித்து உடைத்திருக்கிறார்கள். சோ இந்த மாதிரி தமிழகத்திலிருந்து மது போதைக்கு அடிமையாகி இந்த மாதிரி ஒரு சம்பவங்கள் வந்து தொடர்ந்து பாலியல் வன்கொடுமை. இதுல இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்கன்னா சார், அந்த பகுதியில சுற்றி இருக்கக்கூடிய மக்களே வந்து நிறைய வாட்டி காவல்துறையில போய் அந்த ஏர்போர்ட்டுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த காலி மனை பிரிவுல வந்து இப்படியான சட்டவிரோத செயல்கள்லாம் நடக்குது, நடவடிக்கை எடுங்கன்னு சொல்லி கூட காவல்துறை அதை அலட்சியப்படுத்திருக்காங்க. அதோட விளைவாதான் இந்த விஷயம் நடந்திருக்கதா சொல்லப்படுது. உண்மைதாங்க. நான் என்ன சொல்றேன், வருமுன் காப்ப முன்னெச்சரிக்கையாக இருந்திருந்தால் அங்க வந்து ஒரு அனுமதியின்றி ஒரு பார் நடந்திருக்கு. அதை வந்து தடுத்திருந்தாங்கன்னா அதே மாதிரி அந்த பகுதியெல்லாம் போதைப் பொருட்கள் வந்து கஞ்சா போன்ற போதைப் பொருட்கள் நிறைய வந்து அங்கதான் விற்பனையாகுதுங்கிறதையும் தெரிய வருது. முன்னாடியே இவங்க ஆக்ஷன் எடுத்திருந்தாங்கன்னா இந்த மாதிரி ஒரு துயர சம்பவம் வந்து நடந்திருக்காது இல்லையா? அதான் சொல்றேன். இந்த அரசாங்கம் வந்து மக்களின் மீது துளி கூட அக்கறை இல்லாத ஒரு அரசாங்கம். அதனால அவங்க அப்படித்தான் இருப்பாங்க. இதுக்கு சின்ன எக்ஸாம்பிள் வந்து கள்ளக்குறிச்சியில சாவு பார்த்தோம்ல, கள்ளச்சாராய சாவு பார்த்தோம். அதுக்கு முன்னரே வந்து எவ்வளவு தடவை வந்து அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் கள்ளக்குறிச்சியில் இருந்து அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் வந்து சட்டசபையில வந்து சபாநாயகருக்கு வந்து கடிதம் கொடுக்கிறார். எதிர்க்கட்சி தலைவர் மாண்புமிகு அண்ணன் எடப்பாடியார் அவர்களும் கவனம் இருக்குது. அதையும் இவங்க கண்டுகொள்ளவே இல்லை. இப்ப என்னன்னா இந்த மாதிரி குற்றச்செயலில் ஈடுபடுவர்களுக்கு வந்து ஆளுகின்ற தரப்பில் ஆதரவு கிடைப்பதனால அவங்க குற்றங்கள் வந்து செய்வதற்கு தயங்குவதே இல்லை. அதனாலதான் இந்த மாதிரி தொடர்ந்து இந்த மாதிரி குற்றங்கள் வந்து பாலியல் குற்றங்கள், வன்முறைகள், எவ்வளவு கொலைகள் நடக்குது. இந்த கொலைகளுக்கு காரணம் எல்லாம் பாத்தீங்கன்னா கொலை, இந்த பாலியல் வன்கொடுமை பாத்தீங்கன்னா தினந்தோறும் செய்தியில பாத்தீங்கன்னா வந்து மது போதையில் வெட்டினார்கள், கஞ்சா போதையில். இப்ப கூட பாத்தீங்கன்னா சமீபத்துல வந்து முதல்வர் தொகுதியிலேயே ஜெயில இருந்து வெளியே வந்து கஞ்சா போட்டு எதிரில் வர்றவங்க எல்லாம் வெட்டி இருக்காங்கிறது செய்தியில பார்த்தோம். இந்த கஞ்சா வந்து இவ்வளவு தாராளமாக நடமாடுகிறது என்றால் இதுக்கு வந்து இவங்க ஆட்சியாளர்கள் சரியில்லை என்று தானே அர்த்தம். காவல்துறையை மட்டும் நம்ம குறை சொல்லி பயனில்லை. காவல்துறை வந்து அவங்களை வந்து ஃப்ரீ ஹேண்டா விட்டீங்கன்னா அவங்களை எந்த தலையீடும் இல்லைன்னா அவங்க சிறப்பாக செயல்படுவார்கள். ஏன்னா தமிழக காவல்துறை சிறப்பான காவல்துறை தான் இல்லைங்களே. இவங்க என்னன்னா அரசியல் ஒண்ணு, இன்னொன்னு நிர்வாக சீர்கேடு. ஒரு பொறுப்பு டிஜிபி வச்சுக்கிட்டு இவ்வளவு நாள் ஓட்டிட்டு இருக்காங்க. நிரந்தர டிஜிபி கிடையாது. இந்த உயர் பதவியில் இருப்பவருக்குள்ள ஒரு அவங்களுக்குள்ள ஒரு கோஷ்டி பூசல ஒரு லாபியை வளர்த்துக்கிட்டு இது பண்ணிட்டு இருக்கிறதுனால இந்த மாதிரி செயல் எல்லாம் நடைபெறுது. பொறுப்பு டிஜிபி இல்லாமல் நிரந்தர டிஜிபி இருந்திருந்தா அவருக்கு கீழே எல்லாமே கட்டுப்படுவாங்களா இல்லையா? இந்த மாதிரி மொத்தமும் சீர்குலைந்து காவல்துறை வந்து மொத்தமும் சீர்குலைந்ததுக்கு காரணம் வந்து திராவிட உருட்டு மாடல் ஆட்சி தான் கையில் வைத்திருக்க முதல்வரோட கவனக்குறைவு தான் அப்படிங்கிறது உண்மை. இது போன்று எப்பெல்லாம் மக்களுக்கு வந்து அரசாங்கத்தின் சட்ட ஒழுங்கு மேல ஒரு அதிருப்தி ஏற்படுத்தக்கூடிய விதத்துல ஒரு குற்றம் நடக்குதோ அப்பெல்லாம் வந்து அந்த குற்றவாளி அப்படியே புடிச்சு மாவு கட்டு போடுற அந்த ஒரு வழக்கத்தை காவல்துறையினர் கையாண்டுட்டு இருக்காங்க. இப்போ இந்த கோவை பலாத்கார வழக்குலயும் அதேதான் நடந்திருக்கு.
பிடிச்சிட்டு சுட்டிருக்காங்க அப்படிங்க, கால்ல சுட்டிருக்காங்க. சுட்டிருக்காங்க. சுட்டு பிடிச்சிருக்காங்க. இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் என்ன சார்? அதான், அதாவது இது வந்து பூசி முழுவதும் இருக்கு. இப்ப வந்து அரசாங்கம் நோக்கி எல்லாமே கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டோம் இல்லையா? பொதுமக்கள் எல்லாமே கேள்வி கேட்கறாங்க இல்லையா? ஏன்னா இது தொடர்கதையா இருக்குங்கிறப்ப, பாருங்க நாங்க ஆக்ஷன் எடுத்துட்டோம். பாருங்க நாங்க ஆக்ஷன் எடுத்துட்டோம் அப்படின்னு காமிக்கிறதுக்கு இத வந்து அவங்க எடுத்துக்கிறாங்க. இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம், ஏன்னா இது வந்து அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்தது. இப்பயும் அந்த ஒரு இவங்க வந்து என்ன பண்றாங்க, யார் பாதிக்கப்பட்டவங்க அவங்க கேரக்டரே அவங்க டேமேஜ் பண்றாங்க. 11 மணிக்கு எதுக்கு அந்த பொண்ணு எதுக்கு அங்க அந்த பொண்ணு போனா? போச்சு? அண்ணா பல்கலைக்கழகம் அதே தானே சொன்னாங்க. நிச்சயமா. நான் என்ன கேட்கிறேன், ஒரு சுதந்திர நாட்டுல வந்து நீங்க தான் நான் வந்து இரும்பு கரம் கொண்டு அடக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க தானே சொன்னீங்க. அப்போ உங்க காவல்துறையும், உங்க அரசாங்கமும் தான் நள்ளிரவில் கூட பெண்களுக்கு எப்ப போனா என்ன வந்து நீங்க பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு வந்து அரசாங்கத்துக்கு தான் இருக்கு. உடனே பாதிக்கப்பட்டவர்கள் திருப்புவது தான் இவங்களோட வேலை வந்து. இதுதான் ரெகுலரா வச்சுட்டு இருக்கு. இப்ப பார்த்தீங்கன்னா, சமூக வலைதளங்கள்ல அவங்க குரூப் வந்து வேலைய இறங்கிட்டாங்க. இப்ப பாதிக்கப்பட்ட அந்த மாணவி மேல வந்து இவங்க வந்து ஏன் அங்க போனாங்க? பிள்ளைங்கள வந்து பெற்றோர்கள் சரியா வளர்த்திருக்கணும். அப்படி இப்படிலாம் உருட்ட ஆரம்பிச்சு. அதாவது பாதிக்கப்பட்டவர்களுக்கு தீர்வு காணணும். இனிமேலும் இது போன்ற குற்றங்கள் நடைபெறக்கூடாது அப்படிங்கிறதுக்கு இவங்க அக்கறையே கிடையாது. அதுதான் தொடர்ந்து நடைபெற்றதுக்கு காரணம் இந்த மாதிரி ஒரு நிகழ்வுகள் பாலியல் வன்கொடுமையா இருக்கட்டும், போதை கலாச்சாரம் மற்றும் இல்ல இந்த மாதிரி ரோட்லலாம் போதையில போட்டு வெட்டுறாங்கல்ல, இதெல்லாம் இருக்க காரணம் வந்து இவங்க வந்து எதுவுமே செயல்படலை. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக எந்த துறையுமே செயல்படல. காவல்துறையாக இருந்தாலும் சரி, எந்த துறையும் அப்ப வந்து இந்த மழை வெள்ளத்தால பாதிக்கப்பட்டு டெல்டா மாவட்டங்கள்ல எத்தனை டன் அரிசி வந்து நெல்மணிகள் வந்து வீணானது. முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்திருந்தால் விவசாயிகளோட வாழ்வாதாரம் பாதித்திருக்குமா? அப்படிங்கிற ஒரு அக்கறை எதுவுமே இல்லாத அரசாங்கம் தான் இது வந்து. இவங்களுக்கு என்னன்னா, அப்படியே ஏதோ புதுசு புதுசா ஒரு பேர வச்சுக்கிட்டு, ஏதோ ஒரு சினிமா மாயை காமிச்சுட்டு, கல்வியில் சிறந்தது தமிழகம்னு சொல்லிட்டு ஒரு இது பண்ணாங்க. சினிமா துறைய வச்சுக்கிட்டு. ஆனா அதுவும் வந்து கல்வியில் சிறந்ததுன்னா, கல்வியில சிறந்து விளங்குபவர்கள், அறிஞர்கள் அவங்கள வச்சு தான் நீங்க நடத்தியிருக்கீங்க. சினிமாக்காரங்கள கூட்டு போறீங்க. இதுதான் இந்த அரசாங்கத்தோட நான் என்ன சொல்ல வரேன்னா, போதையில் சிறந்தது தமிழகமாக தான், இந்த வன்முறையில் சிறந்த தமிழகமாக தான் இந்த திராவிட உருட்டு மாடல் ஆட்சி நடைபெற்று வருகிறதுங்கிறது தான் உண்மை. வருகின்ற 2024 சட்டமன்ற தேர்தல் வந்து இந்த அரசாங்கம் வந்து தூக்கி எறியப்படுவது உறுதி. இப்போ அண்ணா யூனிவர்சிட்டியில பாதிக்கப்பட்ட அந்த மாணவிக்கு கூட இழப்பீடுன்ற முறையில அரசாங்கம் சார்பா வந்து ஒரு இழப்பீடு உரிய தொகை ஒண்ணு குடுத்திருந்தாங்க. ம். ஆனா அது போன்ற எந்த இழப்பீடும் கூட இன்னும் இந்த மாணவிக்கு அறிவிக்கப்படாம இல்ல இருக்கு. அவங்க இன்னும் யோசிச்சுட்டு இருப்பாங்க. இதுக்கு என்ன பண்ணலாம்? ஏன்னா தொடர்ந்து நடைபெறல. இதுக்கு என்ன மாரி வந்து ஒரு ஜல்ஜாப் செய்யலாம்? இந்த மாரி எப்படி மக்கள் மனதை மடைமாற்றலாம்? அப்படிங்கிறது இன்னும் அவங்க இதுக்கு வந்து சிந்தனைக்கு வந்திருக்காது. வந்ததுக்கப்புறம் ஏதாவது ஒரு உருட்டு உருட்டுவாங்க. அது நம்ம என்னன்னு பார்ப்போம். இந்த 3 குற்றவாளிகள் பிடிச்சிருக்காங்கல்ல சார். அவங்க உண்மை குற்றவாளியா அப்படின்ற ஒரு சந்தேகமே பொதுமக்கள் மத்தியில நெறைய இருக்கு. இல்ல அது வந்து இப்ப நம்ம வந்து அது இது பண்ணக்கூடாது. இந்த சமயத்துல வந்து அது பேசக்கூடாது. ஏன்னா, கோவை காவல் ஆணையர் வந்து கமிஷனர் வந்து என்ன சொல்லியிருக்காரு, நாங்க பிடிச்சிருக்கோம். அவங்க ஃபோட்டோவையோ, எதையுமே பத்திரிகை துறை சார்ந்தவங்க வந்து வெளியிடாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இன்னொன்னு அந்த பரேட் நடத்தணும். அடையாளம் அந்த பாதிக்கப்பட்ட மாணவி முன்னாடி இவங்க 3 பேர வைத்து இவர்கள் தானா அப்படிங்கிறது இன்னும் அந்த இதெல்லாம் நடக்கல. அதுவரைக்கும் வந்து இத எதுவும் இது பண்ணாதீங்கன்னு அவங்க வந்து காவல்துறை வந்து கேட்டுக் கமிஷனர் வந்து கேட்டிருக்காரு. ஸோ அதை தாண்டி நம்ம போக வேண்டாங்கிறது என்னோட கருத்து. இப்போ இவங்களுக்கு இழப்பீடு போன்ற விஷயங்கள் அரசாங்கம் சார்பா செய்யணும்னா, எந்த மாரியான இழப்பீடு குடுக்கலாம் சார்? ஏன்னா மாணவி மட்டும் இல்லாம, ம். அவங்க கூட இருந்த அந்த அவங்களுடைய ஆண் நண்பரான அவருக்கும் வந்து தலையில 20 தையலுக்கும் மேல போடப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இவங்களுக்கு இழப்பீடுன்னா அது எந்த விதத்துல குடுப்பாங்க? இல்ல அந்த அண்ணா யூனிவர்சிட்டில குடுத்தாங்களா, அந்த மாரி தான் இருக்கும். நான் என்ன சொல்றேன், இழப்பீடுங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஏன்னா இந்த மாதிரி குற்றச் செயல்கள் வந்து நடைபெறாம இருக்கிறதுக்கு இவங்க என்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கிறார்கள் அப்படிங்கிறத தான் நம்ம வந்து எதிர்பார்க்கணும். ஏன்னா, தினந்தோறும் இந்த மாதிரி தினந்தோறும் இழப்பீடு குடுத்துக்கிட்டே இருப்பீங்களா நீங்க? நான் என்ன சொல்றேன், உங்கள் அரசாங்கத்தை திறம்பட நடத்துங்க அப்படிங்கிறத நம்ம பொதுமக்களோட கேள்வியா நம்ம வந்து வைக்கிறோம். புரியுதுங்களா? எதுவுமே திறனற்று அதாவது சட்டம் ஒழுங்கு கட்டுக்கோப்பாக இருந்தால் காவல்துறையை பார்த்து ஒரு இந்த மாதிரி சமூக விரோதிகளுக்கு வந்து கொடூரர்களுக்கு வந்து ஒரு பயம் இருந்தால் இந்த மாதிரி தொடர் செயல்கள் நடைபெறுமாங்கிறத என்னோட கேள்வி. இனிமேலாவது இந்த திராவிட உருட்டு மாடல் ஆட்சி மத்ததெல்லாம் விட்டுட்டு இவங்க வந்து இந்த சட்டம் ஒழுங்கு இதுல வந்து திசை திருப்பணும் அப்படிங்கிறத நான் வந்து பார்க்குறேன். ஏன்னா சினிமாவை பார்த்து டயலாக் சொல்றாருல அந்த ஒரு படத்த பைசன் படத்த பார்த்துட்டு வந்து அந்த நடிகரையும், இயக்குனரையும் கூப்பிட்டு, "உங்கள் ஒவ்வொரு படத்தையும் நான் உன்னிப்பாக கவனிக்கின்றேன்." அப்படி அங்க இருக்கிற அக்கறை வந்து அவர் துறை சார்ந்த இந்த காவல்துறையாக இருக்கட்டும், இல்ல மற்ற மந்திரிகள் சார்ந்த துறையாக இருக்கட்டும், அதுல வந்து நீங்க வந்து நல்லா உன்னிப்பா பாருங்க. இனிமேல் இது போன்ற நிகழ்வுகள் வந்து நடக்காமல் தடுப்பதற்கான வழியை பாருங்கள் அப்படிங்கிறத நான் வந்து கேட்டுக்கிறேன். தமிழகத்தை உலுக்கிய இந்த வன்கொடுமை சம்பவம் குறித்து பல விஷயங்கள நேரம் ஒதுக்கி பகிர்ந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி. தேங்க் யூ சார்.